வாங்க போனது என்னமோ ஒரு ஐட்டம் தாங்க. ஆனால் மார்க்கெட் போய் பார்த்தோன்னே நம்மளுக்கு கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்குற மாதிரி தான் தோணுது. இந்த வாழைப்பழம் சீப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சீப்பே 15 பாட்டுக்கு தாங்க இந்த வாட்டி வித்தாங்க. இந்த கொத்தமல்லி கட்டு பார்த்தீங்கன்னா 5 பாட்டு தாங்க. நிறையவே வச்சுருந்தாங்க. தக்காளி ஆல்ரெடி ரேட்டு கம்மியாக தான் இருக்குது இங்க. இது வந்து நான் 20 பாட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் 1 கிலோ. அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தோம்னா, நம்ம இந்த இந்தியன் ஆனியன் வாங்குறதுக்கு தாங்க மெயினாகவே போனேன். இந்த பெரிய வெங்காயம். மியான்மர் ஆனியன் வந்து இங்கே நார்மலாக நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிது. இந்த பெரிய வெங்காயம் வந்து மேக்ரோவில் தான் நம்ம வாங்குவோம். நம்ம மேக்ரோ வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இது இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிறதுனால என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே இருக்க போய் வாங்குங்க அப்படின்னா. கொஞ்சம் ரேட்டு தாங்க வேரியஸ்னாக இருக்குது. இங்கே வந்து 40 பாட்டுங்க. நான் ஒரு 1/2 கேஜி வாங்கிட்டு வந்தேன். 3/4 கிலோ கிட்ட இருந்துச்சுங்க எனக்கு இந்த 3 வெங்காயமும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி மிக்ஸ் வந்து வீட்டிலே ரெடி பண்ணோங்க. நான் எப்போவுமே வந்து இந்தியாவிலேருந்து தான் ரெடி பண்ணி கொண்டு வருவேன். ஏன்னா இங்கே உள்ள கடலை மாவுலாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க. நான் வந்து கடலை மாவு மியான்மர் ஷாப்பில் தான் வாங்கினேன். பஜ்ஜி மாவுக்கு மெயினானது வந்து கண்டிப்பாக வந்து குட் குவாலிட்டியான கடலை மாவும் அந்த அரிசி மாவும் இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். இந்த மிக்ஸோட ரெசிபி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட அளவு எல்லாமே. சோடா உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். ஆனால் நான் சோடா உப்பு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால என்கிட்ட புளிச்ச தோசை மாவு இருந்ததுனால அதை போட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சா, என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஒர்க்லேருந்து சீக்கிரம் வந்துட்டாங்க. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல வாழைக்காய், அது ஆக்சுவலி பழத்துக்காக உள்ள வாழைக்காங்க. இங்கே இவ்வளோ பெரிய வாழைக்காய் கிடைக்கிறதே வந்து ரொம்பவே ஈஸியாலாம் கிடைக்காது. எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய வாழைக்காய் இருந்துச்சுனாலே நான் வந்து 2-3 எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வாங்கிட்டு வந்த அன்னைக்கு பஜ்ஜி வந்து நான் செஞ்சு சாப்பிட்ருவோம். நல்ல கடலை மாவு இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னுமே சூப்பராக பஜ்ஜி வருங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த டேஸ்ட் இல்லையப்பா அப்படின்னாங்க. ஊர்லேருந்து கொண்டுட்டு வர டேஸ்ட் இங்கே கிடைக்காது. ஏன்னா நம்ம இங்கே வாங்குறது வந்து மியான்மர் ஷாப்பில் வாங்குகிறோம் அந்த கடலை மாவு. அதனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக தாங்க இருக்கும். பட் டெக்ஸ்டர்ஸ்லாம் வந்து அது நல்லா தான் இருந்துச்சு. அதோட ரெசிபி எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.